அனைவருக்கும் வணக்கம். நான் ரெயின்சி யூகேயில் மென்டல் ஹெல்த் நர்ஸாக வேலை செய்கிறேன். ரெயின்சிஸ் பேஜெண்ட இந்த யூடியூப் சேனலில் வந்து மென்டல் ஹெல்த் அவேர்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ், ஹாப்பினஸ் சம்மந்தமான வீடியோக்கள் போடுறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சால் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை லைக், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதன் மூலமாக வந்து எங்களுடைய சமூகத்துக்கு வந்து மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் சம்மந்தமான கருத்துக்களை வந்து நாங்கள் பரவுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மிக்க நன்றிகள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கு ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இந்த வீடியோவில் பயன்படுத்த போகிற சொற்கள், சம்பவங்கள், படங்கள் வந்து சில நேரம் உங்களுடைய மன நிம்மதிக்கு ஒரு பாதகமாக இருக்கலாம். இது ஒரு ட்ரிகர் வீடியோ என்றதுனால ஒருவேளை உங்களுடைய மனம் இப்படியான விஷயங்களை பார்க்குறதுக்கு தயார் நிலையில் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து வீடியோ பார்க்க வேணாம். ஆனால் வந்து நீங்கள் ஒரு கேரராக இருக்கிறீங்க, அல்லது ஒரு மென்டல் ஹெல்த் உதவி தேவைப்படுற ஒரு ஆளுக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு ஆளாக இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு மென்டல் ஹெல்த் ஃபீல்டில் ஒரு வேலை செய்கிற ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் வந்து யாராக இருந்தாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதை பார்க்குற தயார் நிலையில் இல்லை என்று சொன்னால் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ட்ரோமாண்டா என்னண்டா எங்களோட வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு துன்பமான ஒரு சம்பவம், அதுதான் ட்ரோமாண்டு ஷோர்ட்டாக சொல்லலாம். ஒருவேளை அது ஒரு இழப்பாக இருக்கலாம், ஒரு மரணம், அல்லது ஒரு பெரிய நோய், அல்லது ஒரு 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 சரியான ஒரு மென்டலி நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், மேபி ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். கட்டாயம் இந்த மூன்றும் தான் இல்லை. இதையும் தவிர வந்து எங்களோட வாழ்க்கையில வந்து நாங்கள் நடந்திருக்க கூடாது என்று நினைத்த விடயங்கள், அந்த பாதிப்புகள், அதுகளை வந்து ட்ரோமா அப்படின்னு சொல்லலாம். ட்ரிகர் என்று சொன்னால் எங்களோட மனநிலையில அல்லது எங்களோட உடல்நிலையில வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை வந்து ட்ரிகர் என்று சொல்லுவோம். ட்ரிகரிங் பாயிண்ட் அல்லது ட்ரிகரிங் ரீசன் அப்படின்னு சொன்னால் அந்த பாதிக்கிற காரணிகள், அதுதான் ட்ரோமா அண்ட் ட்ரிகருக்குரிய ஷார்ட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து. இப்போ வந்து இந்த ட்ரோமா எப்படி எங்களோட வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, முக்கியமாக மென்டல் ஹெல்த்தில் வந்து என்ன பாதிப்பை ஏற்படுத்துன்றதை பற்றி சொல்கிறேன். இதுக்கு சில வாழ்க்கையில் நடந்த, என்னோட லைஃப்பில் நடந்த சில எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுறேன். இதை மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கலாம், அதுகளோட ரிலேட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கைக்குள்ள வந்து பேய் படம் பார்க்குறாண்டா நல்ல விருப்பம். இப்போ மற்ற படங்களை விட, உதாரணமாக காதல் படம், குடும்ப படம், இந்த மாதிரியான படத்தை எல்லாம் விட பேய் படம் அப்படி என்றால் அப்படி ஒரு ஆசை, அதை பார்க்கணும் அப்படின்ட்டு. எந்த டைமாக இருந்தாலும், ஒரு நைட் டைமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும், யாரும் வீட்டில் இல்லை என்றாலும் சரி, பயம் படாமல் அந்த படத்தை இருந்த இடத்துலேருந்து முழுசாக பார்த்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஆனால் அந்த படத்தை நான் பார்க்கல. எங்களோட அம்மா வந்து அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த படம் பார்க்க பயமாக இருக்குது, நான் பார்க்க மாட்டேன், இந்த படத்தை மாற்று அல்லது வேறு படம் போடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஏன் இந்த அம்மாவுக்கு வந்து இந்த படம் பார்க்க இயலாமல் இருக்குது? இந்த அம்மா பெரிய ஆள் தானே, நான் சின்ன ஆளாக இருந்து கொண்டே இந்த பேய் படம்லாம் அவ்வளோ வழியாக பார்க்குறேன், அம்மாவுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி. அப்போ இந்த கேள்விக்கு எனக்கு விட தெரியலை, நான் விளையும் கொள்ள முடியலை. நான் என்ன செஞ்சா, அம்மாவுக்கு ஒரு விட பயமாக இருக்கலாம் அப்படின்ட்டு, பேய்க்கு பயம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில வந்து அது பேய்க்கு பயத்தால் வந்த ஒரு இது இல்லை, ஏதோ ஒரு சம்பவத்தால் அவங்களோட மனம் வந்து அந்த பேய் படத்தை பார்க்க முடியாமல் அதுலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்குது. அதுதான் அதுக்கு உண்மையான காரணம். சில பேர் சொல்லுவாங்க, அந்த பேய் படங்களெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு நமக்கு பயமாக இருக்கும், நித்திர வராது இரவில், அந்த பேய் படத்தில் வந்து அந்த சீனரிஸே நமக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கும், ஆறாவது நம்மளை வந்து பின்தொடர்ற மாதிரி இருக்கும் அப்படி என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நான் சின்ன பிள்ளைகள் நல்லபடியாக படம் பார்த்துட்டு நித்திர கொள்வேன். எனக்கு அந்த படத்தால் எந்த ஒரு பாதிப்புமே எனக்கு இருக்காது. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு இறப்புக்கள், அதாவது ஒரு மரண வீடு ஏதாவது நடந்துட்டு, நமக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்கள் அப்படி யாராவது இறந்துட்டாங்க, அல்லது நண்பர்கள் அப்படி இறந்தால் அந்த இறப்பும் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை வந்து அந்த சின்ன பிள்ளையா இருக்கைக்குள்ள ஏற்படுத்த இல்லை. இப்போ செத்த வீடுகளுக்கெல்லாம் போய்க்குள்ள ஒரு விடுப்பு பார்க்குறது, அங்கே அழுகிறாக்களை பார்க்குறது, வேடிக்கை பார்க்குறது, அதுகள் தான் வந்து அந்த வயதில் வந்து ஒரு மெயினாக இருந்தது. சில நேரம் அது கவலையாக இருக்கும், கவலையாக இருந்தாலும் பயமண்ட அந்த ஒரு உணர்வு வந்து அங்கே வர இல்லை.
அந்த இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் கூட அந்த அதை பற்றி ஒரு 2-3 நாளைக்கு யோசிக்கலாம், கவலைப்படலாம். அதுக்கு பிறகு அது மறந்து போயிடும். அதை நினைச்சு பயமண்ட அந்த உணர்வு எல்லாம் அப்ப அந்த வயதுல வந்து இருக்கையில். ஆனால் எங்களோட அம்மாவுக்கு வந்து 6வது இறந்துட்டாங்கண்டா, ஊர்லயோ அல்லது எங்கேயோ தூரத்துல 6வது ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்றாலும் உங்களோட வீட்டுல படுக்க மாட்டாங்க. வேற உறவினர்களோட வீட்டுக்கு போய் தான் படுப்பாங்க. அங்கன்னா அவங்களுக்கு வந்து பயம். அந்த விஷயம் கடந்து போற அளவு வரைக்கும் அவங்களால அந்த வீட்ல வந்து படுக்கல. முக்கியமா வந்து அந்த வீட்டுக்கு அண்மையான பகுதிகள்ல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா, என்னோட அம்மா வந்து வீட்ல படுக்க மாட்டாங்க. போயிருவாங்க எங்கேயாவது. அப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி ஒன்று இருந்தது. ஏன் இந்த இப்படியெல்லாம் அவங்களுக்கு பயமா இருக்கு? பேய் படம் பார்க்க பயமா இருக்குது. மற்றது வந்து இந்த இப்படி யாராவது செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்ல படுக்க பயமா இருக்குது. அதையே பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது, நித்திர கொள்ளாம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் வருகுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி வந்த நேரம், இத அம்மாட்ட கேட்க அவங்க சொன்ன காரணம், அவங்களும் வந்து இந்த சின்ன பிள்ளையா இருந்த நேரம், அவங்களுக்கும் அந்த பயங்கள் இருக்க இல்ல. ஆனால் ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல வந்து அவங்களோட பெற்றோர வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. அந்த இழப்பு வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்க முடியாத இழப்பு. அதாவது எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்துல வந்து அவங்களோட பெற்றோர் இறந்திருக்காங்க. அந்த இறப்புக்கு பிறகு வந்து அவங்களால இந்த மாதிரியான சூழல்கள முகம் கொடுக்க கஷ்டமா இருக்குது. உதாரணமா இன்னும் ஒரு ஆள் இறந்தால், அது ஒருவேளை நமக்கு சொந்தக்காரர்களா இருக்கலாம், அல்லது நண்பர்கள், அல்லது சொந்தமே இல்லாத ஆரோ ஒரு ஆள் கூட இறந்தாலும், அந்த இறப்ப வந்து அவங்களோட பெற்றோரோட அந்த இறப்போட சேர்த்து அத வந்து சம்மந்தப்படுத்தி பார்க்கறதுனால, அவங்களுக்கு வந்து அந்த மாரியான சூழல்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல், அத தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சு, அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இப்ப வீட்ல இருக்க பயமா இருக்குது. பக்கத்து வீட்ல ஒரு இறப்பு வருதுன்னு சொன்னா, ஒரு உறவினர் ஒரு ஆள்ட வீட்ல போய் அந்த ஒரு நிம்மதியா இருக்கிறது. அந்த சூழ்நிலையையும், சந்தர்ப்பத்தையும், அந்த இடத்தையும் தவிர்த்துக் கொள்றதுக்கு அவங்க பழகிக் கொண்டிருந்தாங்க. இது அம்மாட உதாரணம். எனக்கு நடந்த உதாரணம். அப்ப எனக்கு இது சரி ஒரு இறப்பு வந்தா என்ன? அல்லது ஒரு இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா? அப்படின்ட்டு நான் நினைச்சேன். நான் நினைச்சேன் எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் வந்தாலும் எனக்கு பயம் வராது. நான் நல்ல தைரியமான, துணிச்சலான ஆள் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தேன். ஒரு 10 வருடத்துக்கு முன்னுக்கு நடந்த ஒரு சில சம்பவங்கள், இப்ப நான் வந்து பேய் படம் பார்க்கறது இல்ல. எனக்கு பயம். அதே நேரம் எனக்கு வீட்ல தனியே இருக்க பயம். தனியே நான் இருக்கும் பொழுது நித்திரை வராது எனக்கு. அதே மாதிரி வந்து சில சில சந்தர்ப்பங்கள் வந்து எனக்கும் வந்து இப்ப என்னால அதுக்கு முகம் கொடுக்க முடியாம இருக்கு. அப்ப இப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன். அம்மாவுக்கு அந்த நேரம் இருந்த அந்த உணர்வு, அந்த நேரம் நான் எப்படி நினைச்சேன்டா, எனக்கு இப்படியெல்லாம் நடந்தா எனக்கு அந்த பயம் வராது. எனக்கு அந்த இப்படி இருக்காண்டா, நான் அந்தந்த சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, எங்களுக்கும் அந்த மாதிரியான உணர்வுகள் வரும் அப்படின்றதை நான் இப்போ உணர்ந்து கொண்டேன். எனக்கு நடந்த ஒரு சம்பவம் ஒரு 10 வருடத்துக்கு முன்னுக்கு நான் படிச்சு முடிச்சு, நர்சிங் படிச்சு முடிச்சு, வேலைக்கு போனேன். அது ஒரு கொழும்புல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உண்டு. செமி கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஜெயவர்த்தன ஹாஸ்பிட்டல் உண்டு. அங்க வந்து நான் ஒரு பீடியாட்ரிக் நர்ஸா தான் நான் இந்த வேலைய ஆரம்பிச்சேன். அப்ப நான் அந்த வேலைக்கு போன நேரம் என்னோட வந்து என்னோடயே சேர்ந்து ஒரு 2, 3 பேர் கேர்ள்ஸ் நர்சிங்குக்கு அந்த வேலைக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சேர்ந்திருந்தாங்க. அப்ப நாங்க ஒரே டைம்ல போனோம்ன்றபடினால நாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அதே நேரம் வந்து அந்த விடுதி நர்சிங் விடுதியில தான் தங்கி இருந்து தான் நாங்க அந்த வேலைக்கு போறது, ஹாஸ்பிட்டலுக்கு போறதுன்றதுனால, எங்களோட ரூமும் வந்து பக்கத்து பக்கத்து ரூம். அப்ப 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ். 2, 2 பேர் ஒரு ரூம்ல இருந்தோம். அப்ப அந்த 4 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, ஒன்றா சாப்பிடுறது, ஒரேடியா வந்து எங்களோட எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் செய்றது. ஒருவேளை வேலைக்கு போற டைம் வேற வேறவா இருந்தாலும், எங்களோட வேலை டைம் முடிஞ்சு மிச்ச டைம் எல்லாம் நாங்க ரூம்ல இருந்து கதைக்கிறது, படம் பார்க்குறது, இந்த மாரியான எல்லாம் செய்து கொண்டு இருந்தோம். அப்ப அதுல ஒரு கேர்ள் வந்து, அவ ஒரு நேவி நர்சிங். அவ நேவியில நர்ஸா ட்ரெயின் பண்ணப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வந்திருந்தா. அவவுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவரும் வந்து நேவி தான். அப்ப அவளோட லைஃப் வந்து என்னன்னு சொன்னா, அவ சொன்னா, "தாங்கள் கிட்டடியில கல்யாணம் முடிக்க போறோம்" அப்படின்னு சொல்லி, அந்த கல்யாணத்துக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருந்த நல்ல மகிழ்ச்சியான ஒரு ஆள். ஒரு ஹேப்பியான ஒரு ஒரு கேர்ள். அப்ப அந்த கல்யாணத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு இருக்கைக்குள்ள, அவ கடைக்கு போவா, ஷாப்பிங் பண்ணுவா, சாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வருவா. இப்படியெல்லாம் அந்த வெட்டிங் ப்ரிப்பரேஷன்லாம் நடந்து கொண்டு இருந்தது. நல்ல ஃப்ரெண்ட் நானும் அவவும். ஒரே வார்டுல தான் நாங்க வேலை செய்தோம். ஒரே ரூம், ஒரே வார்டு. அப்ப நல்ல க்ளோஸ்டா இருந்தோம். அப்ப பாக்க ஒரு நாள் கல்யாணம் வந்துட்டு, அப்ப அந்த வெட்டிங்குக்கு எனக்கு போக முடியாம போயிட்டு,
ஆனால் அவள் கல்யாணம் எல்லாம் முடிச்சு வந்தா திருப்பி வேலைக்கு வந்துட்டான். நர்சிங் ஆக்களுக்கு வந்து தெரியும் லீவுகள் எடுக்கிற கஷ்டம். இப்போ அவள் வெட்டிங்குக்கு ஒரு 15 நாள் தான் லீவ் கிடைச்சது. இந்த 15 நாளுக்குள்ளே போய் வெட்டிங் விஷயம்லாம் நல்லா முடிச்சு போட்டுட்டு திருப்பி வந்தா வேலைக்கு. வந்தாலும் என்ன அந்த வெட்டிங் சம்மந்தமான வேலைகள் திருப்பியும் இருக்கும் தானே. இந்த ஃபோட்டோ எல்லாம் ரெடி பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுறது, ஆல்பம் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து அவள் அந்த ரூமில் வந்து இருந்து லேப்டாப்பை வச்சு செஞ்சு கொண்டு இருப்பாள். அப்போ இப்படி இருந்த நேரம் அப்போ இப்படியே வந்து ஒரு 3 months அவள் வெட்டிங் பண்ணி போயிட்டு இடையில ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா லீவு வரும். லீவு வந்து அவள் வீட்டுக்கு போயிட்டு வருவா, திருப்பியும் வருவா. இப்படி 3 மாதம் வந்து கல்யாணத்துக்கு பிறகும் அவள் இப்படி நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். போயிட்டு வர்றது இப்படி வேலையுண்டு போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கும் வந்து என்னோட லீவு வந்துட்டுது. நான் வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரு 15 நாள் லீவ் எனக்கு கிடச்சிருந்தது. எங்களோட வீடு வந்து அந்த வேலை செய்கிற இடத்துலேருந்து சரியான தூரம். ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவலிங் பண்ணி போகணும். அப்போ எனக்கும் ஒரு லீவு வர சந்தர்ப்பம். அந்த லீவுக்கு நான் போகிறதுக்கு முதல் நாள் இரவு எங்களோட அந்த 4 பேரில் 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து நைட் சாப்பாடு சாப்பிட்றோம். அதில் அந்த ஃப்ரெண்டும் ஒரு ஆள். அப்போ அவள் சொல்கிறா, எனக்கு வயிற்றுக்குள்ளே நோகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ நாங்கள் எல்லாம் நக்கல் அடிக்கிறோம். ஒருவேளை அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாவோ தெரியல அப்படின்னு. அப்போ அவள் சிரிச்சு போட்டு இல்லை அப்படின்னு சொன்னான். அதுதான் எனக்கு கடைசியாக ஞாபகம். நான் அவளோட கதைச்சது, அவள் பார்த்தது, அவளோட சேர்ந்து நாங்கள் அந்த நைட் சாப்பிட்டோம். அடுத்த நாள் நான் போயிட்டேன் வீட்டுக்கு. அவவும் என்ன போயிட்டு அவள் இருக்குது. பிறகு நான் வீட்டில் லீவில் நிற்கிறேன். எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது அவட்ட இருந்து, எம்டி மெசேஜ். அந்த மெசேஜில் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் லீவில் போயிருந்தனால எனக்கு அந்த அவளுக்கு கோல் எடுத்து கைக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் வரே இல்லை. அந்த நேரம் பார்த்துட்டு ஒரு வேளை மிஸ்டேக்காக இதை அனுப்பிட்டு அவள் இருக்குது அப்படின்ட்டு அந்த கோலம் எடுக்காமல் ஆன்சர் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்படியே போய்கிட்டு இருந்தது. என்னோட லீவு பீரியட்டும் முடிஞ்சிட்டு. லீவு பீரியட் முடிஞ்சு நான் திரும்பவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அந்த நாள் இரவு எனக்கு வேலை. போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போட்டுட்டு வேலைக்கு போகிறது தான் பிளான். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து ஒரு பெரிய பேனர் ஒன்று கட்டி இருக்கிறாங்க. அவளோட ஃபோட்டோவும் போட்டு அது சிங்கள மொழியில் இருந்தது. அவள் ஒரு சிங்கள லேடி. அப்போ அவளோட சிங்கள மொழியில் ஏதோ அந்த பேனரில் எழுதியிருந்தது. அப்போ எனக்கு சிங்களம் வந்து எழுத வாசிக்க எனக்கு தெரியாது. கதைக்க தெரியும், ஆனால் எழுத்துக்கள் எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு அந்த பேனரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு திக்கண்டு இருந்தது மனசுக்குள்ளே. என்ன இது, இவன் இவட ஃபோட்டோவை போட்டு இப்படியான ஒரு பேனர் அடிச்சிருக்கிறாங்களே, இதை பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த எழுத்து ஒன்றும் இப்படி வடையில எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் போயிட்டு அந்த படத்தை பார்க்க பிறகுதான் விளங்கினது. அதில் அந்த பூக்களெல்லாம் போட்டு அது ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்குரிய ஒரு படம் மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு விளங்கிட்டுது கொஞ்சம் ஏதோ ஒரு சம்திங் ராங் வந்து நடந்துட்டுது அப்படின்னு எனக்கு சரியான கவலை. படகடன்னு மனம் அடிக்குது. அப்படியே நான் போகிறேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அந்த எங்களோட ஹாஸ்டல் அது கீழே வந்து அந்த கேன்டீன் இருக்கு, அங்கே இருந்தால் நாங்கள் சாப்பிட்றது. அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போக அந்த ஹாஸ்டல் வார்டன்கிட்ட நான் போய் கேட்குறேன். அவளோட பேரை சொல்லி அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு இருக்க, அவன் நத்திவ் நான் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அந்த நேரம் ஒரு பெரிய ஷாக் உண்டு. அது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த லீவுக்கு முதல் நாள் நான் அவளோட கதைச்சு போட்டு போகிறேன். இடையில எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. நான் அதுக்கு ரிப்ளை பண்ண இல்லை, எம்டி மெசேஜ் வந்து பார்க்குற நோட்டீஸ் இறந்து போயிட்டான்ற தகவல். எப்படி இருக்கும், என்னோட ஒரே ரூம்மேட், ஒரே வார்டில் வேலை செய்கிறோம். அப்போ பெரிய ஒரு எனக்கு என்னென்ன அந்த ரூமுக்குள்ளே போகிறதுன்றே எனக்கு தெரியலை. என்னண்டா நான் என்னோட பேக் எல்லாம் கொண்டு அந்த ரூமுக்குள்ளே வச்சு போட்டு நான் வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக வேணும். எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு அந்த உலகமே என்ன நடந்ததுன்றே தெரியாத மாதிரி ஒரு பெரிய ஒரு இதாகி அப்படியே அந்த இடத்துல இருந்துட்டேன். இருந்து கொஞ்சம் என்னைய ஆசுவாசப்படுத்தி கொண்டுட்டு பிறகுதான் நான் என்ன நடந்தது அப்படின்னு கேட்க வழி கிடைக்கல. டெங்கு காய்ச்சல் வந்து அவர் இறந்துட்டா அப்படின்ற தகவல் தெரிய வந்தது. அதுக்கு பிறகு நான் அந்த ரூமுக்கு போய் என்னோட பேக்கெல்லாம் வச்சு போட்டுட்டு எனக்கு அந்த ரூமில் இருக்கவே முடியலை. என்னண்டா அவட திங்ஸ், அவட பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்குது. அப்போ என்னண்டு நான் அந்த ரூமில் எனக்கு முதல்ல அவள் இறந்துட்டான்றதையே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அடுத்தது வந்து அந்த ரூம்ல நான் இருக்க போறேன்ன்றதை எனக்கு அவள் எங்கே பார்த்தாலும் அவ இருக்கிற மாதிரி அவளோட திங்ஸை பார்க்குறேன். அவள் இருக்கிற அந்த இடிந்த இடங்கள், அவளுடைய பொருட்கள் எல்லாம் அப்படி இருக்குது. அப்போ அவள் தொடர்ந்தும் அந்த ரூம்லேயே இருக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஆள் இல்லை இறந்துட்டாங்கன்ற அந்த ரியாலிட்டியை வந்து என்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்படி இருந்தது. அந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்ட்டு எனக்கு தெரியல. முதல்ல இந்த எனக்கு அழுகிறதா, கவலைப்படுறதா, நம்புறதா, நம்பாமல் விடுறதா, இது உண்மையா பொய்யா ஒன்றுமே எனக்கு விளங்கல. எனக்கு அந்த நேரம் ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேறு மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அந்த நேரம் அந்த இடத்துல இருக்க இல்லை. அவங்க அந்த நேரம் இல்லை, வீடும் இல்லை, ஒருவரும் இல்லை. எனக்கு பயம் ஒரு பக்கம்.
வந்துட்டு எப்படியாவது நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவோம்னுட்டு அந்த நாள் நைட் டியூட்டி எனக்கு நல்லதாக போயிட்டு. அப்போ நான் ரூமில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிக்கிட்டு நேரத்துக்கே நான் போய் அந்த கண்டினுக்குள்ளே போய் இருந்துட்டேன். இருந்து நைட் டியூட்டி டைம் வரும் வரைக்கும் அதுக்குள்ளே இருந்து போட்டுட்டு நைட் டியூட்டிக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ரூமுக்கு வரத்தானே வேணும், எப்படியும் நான் அங்கே தானே வரணும். அப்படி வந்து இருக்கும் பொழுது எனக்கு அப்போ அந்த ரூமில் இருக்க முடியலை என்னால். என்னென்னு சொன்னால் அந்த பொருட்கள், அந்த சம்பவங்கள் பிறகு ஒரு ஒரு சில நாட்களால அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. எடுத்துக்கொண்டு போனாலும் எனக்கு வந்து அந்த ரூம்ல வந்து என்னால சரியா இருக்க முடியல. காரணம் வந்து அந்த நினைவுகள் வந்து எனக்கு திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருந்தது. இந்த ஃப்ரெண்ட் நானும் இருந்த ரூம், நாங்க போன ஹாரிடோர், வேலை செஞ்ச இடம் எல்லாமே வந்து திரும்பவும் அந்த ஆள் அங்கேயே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. என்னால சரியா நித்திர கொள்ள முடியல. அதனால என்ன செஞ்சேன்னு சொன்னா, எனக்கு நைட் டியூட்டி தாங்க, நைட் டியூட்டி தாங்கன்னு கேட்டு தொடர்ந்து நைட் டியூட்டியே போய் ஏன்னா அந்த நைட்ல வந்து கூட பயம். டே டைம்ண்டா பகல் இருக்கும், வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் வந்து நம்மளோட பயத்தை இல்லாமக்கிறதுக்கு ஒரு ஒரு உதவியா இருக்கும். ஆனா இரவு, நைட், அந்த டார்க் அது வந்து நம்மளோட பயத்தை வந்து கூட்டும். ஆகவே அந்த நைட்டை வந்து நான் எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அந்த ரூம்ல இருந்து வந்துட்டு நைட் டியூட்டிக்கே போய்க்கின்றிருந்தேன். பகல்ல வந்தாலும் எனக்கு சரியான நித்திரை கொள்ள முடியல. ஏனென்றா உடம்பு முழுக்க டயர்ட் ஆகி களைச்சு போயிருந்தாலும் அந்த மைண்ட் வந்து அந்த சம்பவத்திலேயே இருக்குது. அந்த விஷயத்திலேயே இருந்து வெளியே வர இல்லை. அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அதனால எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருந்தது அந்த ரூம்ல தொடர்ந்தும் இருக்கு. அந்த நண்பிக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா அவக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருக்குது. ஆனா அவக்கு அது டெங்கு தான் விஷயம் அவக்கு தெரியல. அவள் வீட்டுக்கு லீவுக்கு போயிட்டு வந்திருக்கிறா. வந்த நேரம் காய்ச்சலையாக இருக்க சரி சாதாரண காய்ச்சல் தான் நினச்சிக்கொண்டு அதை கவனிக்காமல் விட்டுருக்குறா. டெங்குன்னு சொன்னால் அதில் வந்து சில சில இந்த தண்ணி எல்லாம் குடிக்கணும், நம்மளோட யூரின் அளக்கணும், அப்படி சில மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது சரியாக செய்தோம்னா டெங்கால ஒரு பிரச்சனையும் இல்லை. அது செய்யலையேண்டா டெங்கு வந்து உயிராபத்தை ஏற்படுத்தும். அப்போ அதுதான் நமக்கு நடந்தது. அப்போ அந்த டெங்கோட கடைசி கட்டத்துக்கு போயிட்டா, குருதி பெருக்கு நிலைக்கு போய் எதுவுமே செய்ய முடியல. அவவும் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இறந்துருக்குறா. அவட வீட்லையும் இல்லை, அவட வீடு வேற ஒரு இடத்துல தூர இடம். ஆனால் அவள் வேலைக்கு வந்த இடத்துல அவள் ஏலாமல் போய் அவட அந்த உடல்நிலை சரியில்லாமல் போய் அவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு அவள் சரியாக முடியலைன்னு அதை விட இன்னும் ஒரு 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 ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்து ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு அனுப்பி அங்கே தான் அவள் இறந்தது. அப்போ இதுதான் அவக்கு நடந்த சம்பவம். அப்போ நான் இந்த ரூமில் தனியாக மாட்டிட்டேன். என் மற்ற ஃப்ரெண்ட்ஸுகள் பிறகு பிறகு வந்தாங்க. வந்தாலும் இப்போ நர்சிங் வேலை எல்லாருக்கும் வேறு வேறு டைமில் தான் வேலை வரும். அப்போ ஒரே டைமில் சில நேரம் அவங்க என்னோட அந்த ரூமில் இருந்தாங்க. இதுக்கேக்குள்ள எனக்கு கொஞ்சம் ஓகேயா இருந்தது. நைட்டில் ஓரளவுக்கு என்னால் தூங்க முடியும். பெரும்பாலான நாட்கள் வந்து என்னால் தூங்க முடியலை. காரணம் வந்து நான் தனியாக மாட்டிட்டேன். அப்போ பார்க்க அந்த டைம் நல்ல ஒரு வேளை எனக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நான் வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அது எங்களோட இடங்களுக்கு பக்கத்து இடங்கள், எங்களோட வீடுகளுக்கு. அப்போ எனக்கு அந்த வேலை கிடைக்கிறக்குரிய அந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுனால இந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கு ரிசைன் பண்ணக்கு மெயினான ஒரு ரீசனே வந்து இதுதான். எனக்கு தொடர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறதா இருந்தால் அந்த நர்சிங் ஹாஸ்டலில் தான் இருக்கணும். ஹாஸ்டலில் வந்து ஒரு வேளை ரூமை மாறி அங்கே இருந்தாலும் எனக்கு அந்த அந்த சுச்சுவேஷன் அந்த என்னால் ரூமையும் மாற முடியாமல் போயிட்டு டக்காண்டு என்னண்டா அதுக்குரிய சந்தர்ப்பம் அமையலை. அப்போ தொடர்ந்து அந்த ரூம்லேயே இருக்கிறதுன்னு சொன்னால் என்னால் முடியாது. எனக்கு கஷ்டம். நான் உண்மையில் வந்து அந்த அப்படியான அதுகளை அக்செப்ட் என்னன்னு சொல்கிறது அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா அந்த ரூமை விட்டு மாறணும், அது அவங்களோட பொருட்களை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் நினைக்கிறது இல்லை. ஆனாலும் என்னை அறியாமல் அப்படித்தான் நான் என் மனம் வந்து நீ நினைக்க வச்சது அந்த சூழ்நிலை. ஒரு மாதிரி எனக்கு அந்த வேலையிலேருந்து நான் போய் வேற வேலைக்கு போயிட்டாலும் இப்போ வரைக்கும் நான் நிறைய இடமெல்லாம் மாறி மாறி வேலை செஞ்சுட்டேன். வீடும் நிறைய மாறி இருக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு தனியாக நைட்டில் படுக்கிற அந்த சூழல் வரும்பொழுதெல்லாம் என்னால் சரியாக நான் நித்திர கொள்ளவே மாட்டேன். அது இன்னும் எனக்கு வந்து ஒரு ஒரு பயம். என்ன ஒருவேளை நான் இப்போ இருக்கிற வீட்டில் கூட நான் தனியாக இருக்கும் பொழுது என்னால் நித்திர கொள்ள முடியாது. அது எப்பயிலேருந்து ஆரம்பிச்சதுண்டா அந்த அந்த ஃப்ரெண்டோட இறப்புக்கு பிறகுல இருந்து தான் என்னை அது கூட பாதிச்சுது. அப்போ தான் நான் நோட் பண்ணினேன். இதுதான் வந்து எங்களோட அம்மாவுக்கும் நடந்திருக்கு. அவங்களுக்கு அந்த அப்படி ஒரு ட்ரோமா இன்சிடென்ட் ஒன்று நடந்த நேரம் அவங்களோட பெற்றோரோட இறப்பு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இன்சிடென்ட், அது ஒரு ட்ரோமா. அந்த இதால் அவங்களோட அந்த மனம் வந்து அப்படியே அது சம்மந்தப்பட்ட அந்த ட்ரோமா அதுகளை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுகுது. அதனால அந்த மாதிரியான சூழல்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்குது என்றதுதான் அதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட படிப்பினை.
இது மாதிரி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எனக்கு பைக் ஓடுறது அல்லது கார் அது இந்த டிரைவிங் ஒன்றும் எனக்கு செய்ய தெரியாது. சைக்கிள் மட்டும்தான் நான் ஓடுவேன். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து எங்களோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, நான் உனக்கு பைக் பழக்கிறவா ரெண்டு கூட்டிகிட்டு போய் அவரோட பைக்கில் ஏற்றி விட்டுட்டாரு. ஏற்றிட்டு இப்படி தான் முறுக்குறது முறுக்குனா ஓடும், இப்படி செஞ்சால் நிற்கும்ன்ட்டு வாயால் 4 வசனம் சொல்லி போட்டுட்டு ஓடு அப்படின்னு விட நானும் வந்து ஏதோ பெரிய ஆள் மாதிரி ஏறி இருந்துட்டேன். இருந்தா பைக் தானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அந்த நேரம் எனக்கு எப்படியாவது அந்த டிரைவிங்கை பழகிடணும் அப்படின்ற ஒரு ஒரு சரியான ஆர்வம் இருந்தது. எப்படியாவது அந்த பைக் பழகி ஓடணும், பைக் வாங்கணும் அப்படின்ற ஒரு 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 ஆசையில் இருந்த அந்த பீரியட்ல தான் நான் அதுக்குரிய சரியான முறையில் போகல. ஒரு ஒரு லேர்னர் ஸ்கூலில் போயோ ஒரு ஒழுங்கான டிரைவிங் பழக்கிறாக்கள் மூலமாக போயிருந்தேன்டா இந்நேரம் நான் காரு பைக்கெல்லாம் ஓட பழகிருப்பேன். ஆனால் நான் வந்து ஹஸ்பண்டு அவர் சொல்கிற கதையை கேட்டுக்கொண்டு சரி அவர் நல்லா ஓடுவார், ஆனால் அவர் எனக்கு பழக்குவார் தானே என்ற அந்த இதில் வந்து சரியான இன்ஸ்ட்ரக்ஷனை பின்பற்றாமல் ஓகே பைக் தானேன்னுட்டு ஏறி இருந்து முறுக்கி விட்டேன்னு ஒரு முறுக்கொண்டு அது போய் ஒரு கட்டிடத்தில் மோதி நான் விழுந்து அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகியிருக்க வேண்டியது. ஆனால் அப்படி அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் அதுலேருந்து வந்துட்டேன். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட். அப்போ அந்த அந்த சம்பவத்துக்கு பிறகுல இருந்து எனக்கு அந்த பைக் ஓடணுமென்ற ஆசையே எனக்கு இல்லாமல் போயிட்டு. ஆசை இல்லாமல் போனது ஒரு பக்கம் இருக்க, பைக்கில் எனக்கு பின்னுக்கு இருந்தாலே எனக்கு பயம் வர மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகுலேருந்து நான் எனக்கு ஹஸ்பண்டை வந்து ஒழுங்காக டிரைவ் பண்ணவே விட மாட்டேன். அந்த ஆள் ஓடிக்கொண்டு இருக்கைக்குள்ள பின்னுக்கு இருந்து போட்டு ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து நொள்ளி அப்படிலாம் செய்வேன். என்னடா எனக்கு என்ன பயம்னு சொன்னால் முன்னுக்கு வர வாகனம் வந்து என்னைய மோத வருதுன்றது தான் என்னோட அந்த ஒரு மன எண்ணம். உண்மையில அப்படி இல்லை. டிரைவிங் பண்றாங்களுக்கு தெரியும் அவங்க சரியா ஓடுவாங்க. ஆனால் எனக்கு எனக்கு என்ன பயம்னா அவங்க ஓடாம விட்டுருவாங்களோ, போய் மோதிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு மனப்பயம். அதனால எனக்கு அந்த பின்னுக்கு பைக்ல இருந்து போறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு டிப்ரெஷனான ஒரு உணர்வு. எப்படா நான் அந்த போய் இறங்க வேண்டிய இடத்துல போய் இறங்குவேன் அப்படின்ட்டு எனக்கு அந்த பைக்ல இருந்து இருக்கும் வரைக்கும் அந்த உயிரை அப்படியே கையில பிடிச்சி வச்சுக்கொண்டு இருக்கிற மாதிரி அந்த கடைசிக்கு வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து எனக்கு இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப கார் இருக்கு. கார்ல ஓடைகளையும் எனக்கு அப்படித்தான். இப்ப நான் முன் ஷீட்ல இருப்பேன், எங்களோட ஹஸ்பண்ட் ஓடுவாங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்குமாண்டா, முன்னுக்கு வர காரெல்லாம் எனக்கு வந்து மோத வருகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப நான் ஒழுங்கா ஓடவும் விட மாட்டேன், நானும் நிம்மதியா இருக்க மாட்டேன். எனக்கு கார்ல இல்லாம எனக்கு நித்திரையெல்லாம் வராது. இப்படி ரோட்டையே இப்படி பாத்துக்கிட்டு இருப்பேன், என்ன முன்னுக்கு வருது என்ன வருது. யூகேல வந்து ஒரு நல்ல விஷயம், ஒழுங்கான வீதி சமிக்கைகளை எல்லாம் கடைப்பிடிச்சு ஓடுவாங்க அப்படின்னால கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இது இலங்கையில இருந்த வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய பயம். எந்த வாகனத்துல ஏறினாலும் எனக்கு வந்து ஒரு நிம்மதியாவே இருக்காது. ஏனண்டா அதுக்கு முன்னுக்கெல்லாம் வந்து நான் அந்த அந்த அதுக்கு முன்னுக்குன்ற அந்த ஆக்சிடென்ட் எனக்கு நடக்கிறதுக்கு முன்னுக்கு எனக்கு அந்த டிரைவிங் இல்லை வாகனத்தில் போகிறதுன்றது ஒரு ஒரு சுகமான அனுபவம். 6வது பைக்கில் நல்ல ஸ்பீடில் போனால் அவங்களுக்கு பின்னிக்கு இருந்தால் எனக்கு அந்த அப்படி ஒரு ஜாலியாக இருக்கும். என்னென்னா எனக்கு அது விருப்பம். அதே மாதிரி காரில் போகிறதோ அல்லது நான் டிரைவிங் பண்ணுறதில்ல, யாரோடையாவது போகைக்குள்ள கூட எனக்கு சரியான ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த ட்ராவலிங்கெல்லாம். ஆனால் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு எனக்கு அந்த ட்ராவலிங் கண்டாலே என்னமோ ஒரு நான் போய் சேர வேண்டிய இடத்த போய் அடையும் வரைக்கும் எனக்கு அந்த நான் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு மனநிலையில இருப்பேன். சாக போற மனநிலையில் கடைசி கட்டத்துல கடைசி ஆசையெல்லாம் எனக்கு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து நான் அந்த அளவுக்கு இந்த மனம் வந்து பாதிக்கப்பட்டது. அது ஒரு ட்ரோமா, எனக்கு நடந்த ஒரு ட்ரோமா. அந்த ட்ரோமாவிலிருந்து அந்த அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிட்டு இருந்தாலும் அது சம்பந்தமான விடயங்கள் வாகன ட்ராவலிங் எல்லாமே வந்து எனக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. இன்னும் வரைக்கும் ஏற்படுத்து. இப்போ வரைக்கும் நான் டிரைவிங் பண்ணல. இப்போ நான் நினைச்சிருக்கிறேன் இனியாவது கொஞ்சமாவது அதுலேருந்து வெளியே வரணும்ண்டு. ஆனாலும் வந்து அந்த சம்பவங்கள் வந்து இன்னும் அந்த வாழ்க்கையில வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. இதே மாதிரி இன்னும் உதாரணங்களுக்கும் சில பேர் சொல்லுவாங்க டெலிவரி பண்ணி குழந்தை பிறந்திருக்கும். நார்மல் டெலிவரி என்றால் கொஞ்சம் சிக்கலான டெலிவரி, பெயின்ஃபுல்லானது. ஒரு குழந்தைய பெற்று அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நான் இனிமேல் ஒரு பிள்ளையே வரமாட்டேன், என்னால் திருப்பியும் அந்த லேபர் ரூமுக்குள்ளே போய் அந்த டெலிவரியை பண்ணுறதுன்றதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியும். ஏன்னா அந்த டெலிவரி வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரோமா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். திரும்பவும் நான் அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் வந்து அந்த ட்ரோமாவிலேருந்து நம்ம விடுபட அந்த சிச்சுவேஷனை முகம் கொடுக்குற அந்த தன்மையும் நமக்கு வரும். அதனால திரும்பவும் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் சில பேர் உண்மையிலேயே அந்த ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு பிறகு எனக்கு குழந்தையே வேண்டாம், இனிமேல் நான் அந்த நார்மல் டெலிவரிக்கு போகவே மாட்டேன்னு ஒரு குழந்தையோட இருக்கிறாங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ட்ரோமாவில இருந்து வெளியே வர முடியல. சில பேர் என்ன செய்வாங்கன்னா சரி ஓகே எனக்கு
நார்மல் டெலிவரி வேணாம், நான் சிசேரியன் பண்ண போறேன்னு அடுத்த பிள்ளை சிசேரியன்ல பிறக்கும். ஏன்னா அந்த நார்மல் டெலிவரி என்ற அந்த ட்ரோமாவுக்குள்ள அவங்களால திரும்பி போக முடியாது என்றதுதான் அது ரீசன். இதே மாதிரி இன்னும் நிறைய உதாரணம் நோயா இருக்கலாம், அல்லது வேற வேற ஆப்ரேஷனா இருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு நடந்திருக்கும், அந்த ஆப்ரேஷனுக்கு பின்னுக்கு வர விஷயங்கள், அது அந்த நோய் குணமாகறதுக்கு நீண்ட நாள் எடுத்திருக்கும், நிறைய பெயினா இருந்திருக்கும், ஒருவேளை இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அலைஞ்சு தெரிஞ்சிருப்பாங்க. இப்படியான நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது திரும்பவும் அதே மாதிரியான ஒரு சூழல், இன்னும் ஒரு ஆப்ரேஷன் செய்யணும், ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஆயிருக்கலாம் அது மேபி. ஆனாலும் அவங்களோட மனம் என்ன செய்யும் சொன்னா, அந்த சிச்சுவேஷனுக்கே போகாது, நீ செத்தாலும் பரவாயில்ல, ஆப்ரேஷனுக்கு மட்டும் போயிடாது அப்படின்ட்டு வந்து அந்த ட்ரோமேட்டிக் சிச்சுவேஷனை வந்து எந்த அளவுக்கு மேக்சிமம் அவாய்ட் பண்ண இயலுமோ அந்த அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கொண்டே இருக்கும். அது எங்களோட மனம் வந்து அந்த பழைய சிச்சுவேஷனுக்கு போகவே கடைசி வரைக்கும் விரும்பாது, நம்மளை போகவும் விடாது. சரி, இப்ப வாழ்க்கைன்னு சொன்னா நமக்கு வந்து இப்படியான கசப்பான சில சம்பவங்கள் எல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்ற மக்கள் இருக்கிறாங்க. அவங்களோட அந்த கெப்பாசிட்டி வந்து கூட, ஸ்ட்ரெஸ் பக்கெட் வந்து கூடவா இருக்குது. அவங்களோட அந்த ட்ரோமாவை தாங்குற கெப்பாசிட்டி வந்து கூடவா இருக்கிறார்கள். ஈஸியா வந்து அந்த ட்ரோமா சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனால் சில பேரால வந்து அப்படியா ஈஸியா வர முடியாது. அவங்களோட அந்த மனநிலையை பொறுத்தது, அவங்களோட மனதில் உள்ள அந்த கொள்ளளவு கொஞ்சமா இருந்ததுன்னு சொன்னா அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியாது. ஒருவேளை அவங்க வாழ்க்கை முழுக்கவே வெளியே வராமலே அவங்க போயிடுவாங்க. சில நேரம் அந்த வெளியே வர முடியாது என்றதுனாலேயே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, அவங்களால அந்த ஆப்ரேஷனை செய்ய முடியாது, அது அவங்களோட ஹெல்த்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப டெத் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ஒரு உறவினர் இறந்துட்டார், ஆனா அவங்களோட வீட்டுக்கு போக முடியல. அப்ப அது ஒரு பிரச்சனை. அது ஒரு சமூகத்துக்கு ஒரு ஒவ்வாத விஷயமா இருக்கும். ஆக்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க, "பாரு செத்த வீடு, ஆனா போகாம இருக்குது" அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தெரியாது வந்து அவங்க போகாததுக்குரிய ரீசன் என்னன்னு தெரியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளோட லைஃப்ல பிறகும் வந்து அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்த போகுது. எங்களால என்னடா லைஃப்ல இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரைக்கல அதை ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா நான் இல்ல. என்னால செய்ய முடியலைன்றதுதான் உண்மையான காரணம். அப்ப இந்த ட்ரோமாலேருந்து நாங்கள் எப்படி வெளியே வரலாம் சொன்னா, அதுக்கு அந்த ட்ரோமாவை நாங்கள் முதல் ஹீல் பண்ணணும். அந்த ட்ரோமாவை சரியான முறையில் நாங்கள் ஹீல் பண்ணிட்டோம்டா எங்களுக்கு திரும்பவும் அதே மாதிரியான சிச்சுவேஷன் வரைக்கும் எங்களால் ஓரளவுக்கு அதை ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். எப்படி இதை ஹீல் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த நண்பர் அந்த நண்பிட இழப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு 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 பாதிப்பு ஏற்படுத்தினது. என்னால் தனியாக வந்து இருக்க முடியல. தனியாக இருக்கும் பொழுது என்னால் நித்திர கொள்ள முடியல. ஆனால் நான் என்ன செய்ய வலிக்கிட்டேன்டா, அந்த தனிமையை தவிர்க்க வலிக்கிட்டேன். அந்த சிச்சுவேஷனுக்கு பயந்து ஓட வலிக்கிட்டேன். ஃபைட் ஓ ஃப்ளைட் மூடுன்னு சொல்லியிருக்கு. ஃபைட்டுண்டா சண்டை பிடிக்கிறது, ஃப்ளைட்டுண்டா அதை விட்டுப்பட்டு ஓடுறது. நான் வந்து அந்த சிச்சுவேஷனை ஃபைட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் ஒருவேளை எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல இருந்து விடுபடக்கூடிய அந்த மென்டாலிட்டி வந்திருக்கும். ஆனால் நான் அந்த ஃபைட்டை செய்யாமல் ஃப்ளைட், அதாவது விட்டு போட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறத தேர்ந்தெடுத்தேன். ஃபைட் பண்ணுறதும் வந்து கஷ்டம். உண்மையில் வந்து நான் இந்த நைட்டு இந்த ரூமில் இருக்கத்தான் போகிறேன், நித்திர கொள்ளத்தான் போகிறேன்டா என்னால் கொள்ள முடியாது, வராது உண்மையிலேயே. அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் செஞ்சு 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 ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஒரு நாள் நித்திர வரையில, அடுத்த நாளும் நித்திர வரையில, அடுத்த நாளும் வரையில. ஆனால் 4வது நாள் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாடி களைப்பிலேயே நித்திர கொண்டுருவேன் அதே இடத்துல. அது நடக்கும் ஒரு சுச்சுவேஷன்ல. அதனால் அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும், அந்த ப்ராசஸில் பொறுமையாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நான் 4வது நாள் களைப்பில் நித்திர கொண்டா 5வது நாள் என்ற மைண்டு சொல்லும், நீ நேற்று நித்திர கொண்டாதானே, அப்போ இன்றைக்கு உனக்கு நித்திர வரும், பாடு பேசாம அப்படின்ட்டு. அந்த 4 நாள் வரைக்கும் நான் அந்த பொறுமையாக இருக்கிறது. ஒருவேளை என்ன ஒரு 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 ஆளுக்கு 4 நாளாக இருக்கும், சில பேருக்கு அது 10 நாளாக இருக்கும், அது அவங்களோட பொறுத்தது. அந்த டைம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து அதை செய்ய வழி கிடைக்கல, ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து அந்த ட்ரோமாவிலேருந்து ஹீல் ஆகி நார்மல் லைஃபுக்கு வாரேன், அல்லது நியர் நார்மல் லைஃபுக்கு வர முடியும். ஆனால் நாங்கள் அந்த அளவுக்கு பொறுமையாகவும் இருக்கிறதில்ல, அந்த அளவுக்கு தைரியமும் எங்களுக்கு வாரதில்லை. எங்களுக்கு அந்த ஒரு நாள் இரவு நான் படுக்கணும் தனியான்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால நான் வந்து அதை செய்யாமல் விடுறதுனால தொடர்ந்தும் எனக்கு அந்த ட்ரோமா சிச்சுவேஷன் ட்ரோமாவாகவே இருந்து கொண்டிருக்கும், அது ஹீல் ஆகாது. சரி, இந்த ட்ரோமாவை நான் ஹீல் பண்ண போகிறேன் சொல்லி போட்டுட்டு தனியாக நான் படுத்து இன்றைக்கு நித்திர தான் போகிறேன்ட்டு ரிஸ்க் எடுக்கிறதுலையும் நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ என்னால் முடியுமா இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு? இதுக்குரிய ஒரு ஸ்டேஜில் இந்த மைண்ட் அண்ட் பாடி இருக்குதான். ஒருவேளை நான் அந்த பயத்திலேயே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனேன்டா என்ன செய்யறது? ஒன்றும் செய்யலாது. அதுக்கு நாங்கள் ஹெல்ப் கேட்க வேணும்.
எந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் என்னால முடியல என்று நான் கருதுறேனோ, அந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் ஹெல்ப் கேட்கறதுக்கு பயப்படக்கூடாது. சில பேருக்கு வந்து இந்த ஹெல்ப் கேட்கறதுன்றது ஒரு பெரிய ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கும். என்னண்டு போய் நான் இத சொல்றது? ஒருவேளை ஹெல்ப் வந்து நம்ம ஒரு ஊர் உலகத்துல எல்லாம் கேட்க தேவையில்ல. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஆரம்பத்துல கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்கலாம். அப்படியெல்லாம் செய்யலாம். ஆனா நான் அத கேட்கறதுக்கு எனக்கு ஒரு தடை இருக்கும். நான் என்ன நினைப்பேன், இத சொன்னா இப்ப எனக்கு பேச்சு விழப்போது. பேசுவாங்க, நக்கல் அடிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. இது உனக்கெல்லாம் இதெல்லாம் என்ன அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதாக்கள் அப்படியான ஒரு ரியாக்ஷன செய்வாங்க. அப்ப அப்படியே இருக்கைக்குள்ள எங்களுக்கு ஒரு இது வரைக்குள்ள நாங்களும் வந்து இந்த ஹெல்ப் கேட்கறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம். அப்ப எங்களுக்குன்ட்டு ஒரு சொல்லி, ஒரு ஹெல்ப்புக்குன்ட்டு சொல்லி ஒரு சில பேர நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த ஆள்ட்ட போனா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். இப்ப மென்டல் ஹெல்த்ல எனக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனையோ அல்லது பெரிய பிரச்சனையோ வருது அப்படின்னு சொன்னா, அந்த மென்டல் ஹெல்த்துக்கு நான் யாரையெல்லாம் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கணும். அதுக்கண்டு 1, 2 பேர வச்சிருக்கணும். அப்ப அப்படியான சிச்சுவேஷன்ஸ் வரைக்குல வெட்கப்படாமல், தயக்கப்படாமல் வந்து நாங்க ஹெல்ப் கேட்கறதுக்கு பழக வேணும். சரி, இப்ப எனக்கு பயமா இருக்குது. என்னோட வந்து 2 நாள் பழகுங்கன்ட்டு ஒரு ரிலேட்டிவ கேட்கலாம். ஒரு ஃப்ரெண்ட கேட்கலாம். அப்படி கேட்டா அவங்களோட உதவி எங்களுக்கு கிடைக்கும். அப்ப நான் தனியா வந்து அந்த சிச்சுவேஷன ஃபேஸ் பண்றதுக்கு முன்னுக்கு, நான் ஒரு ஹெல்ப்போட அத ஃபேஸ் பண்ணி, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கு பிறகு நான் தனியா அத பிராக்டிஸ் பண்ணும்போது, எனக்கு இன்னும் அது கொஞ்சம் ஈஸியா அந்த ட்ரோமாவிலேருந்து ஹீல் ஆகுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது, இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரோமாவிலேருந்து என்னால வெளிய வர முடியல அப்படின்னு சொன்னா, நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன். எனக்கு அது கஷ்டமா இருக்குது. ஹெல்ப்பும் கேட்கிறேன், கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா, எங்களோட இந்த ஹெல்ப் கேட்கிற அந்த அளவ கொஞ்சம் கூட்டணும். எப்படின்னு சொன்னா, அதே மாதிரியான ட்ரோமா வந்து யாருக்காவது ஏற்பட்டிருக்கும். அப்படியான ஆட்கள நாங்க தேடி கண்டுபிடிக்கணும். எங்களோட சொசைட்டிக்குள்ள இருப்பாங்க கட்டாயம். நாங்க அதுக்காக தேடி உலகளாவிய ரீதியில எல்லாம் தேட தேவையில்ல. எங்களுக்கு பக்கத்திலேயே நிறைய பேர் இருப்பாங்க. நான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப அந்த ஒரு சர்க்கிள வந்து கொஞ்சம் கூட்டி, யாருக்கெல்லாம் இந்த சேம் இன்சிடென்ட் நடந்திருக்கு, சேம் ட்ராமா நடந்திருக்குன்னு பார்த்து, அவங்களோட ஒரு கனெக்ஷன ஏற்படுத்தலாம். அவங்கள்ட்ட ஐடியா கேட்கலாம். நீங்களும் எப்படி இந்த ட்ராமாவிலேருந்து வெளிய வந்தீங்கன்னு. ஒருவேளை அவங்க வெளிய வந்திருக்கலாம் சக்சஸ்ஃபுல்லா. அப்ப அவங்க பயன்படுத்துற அந்த டெக்னிக்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை டெக்னிக் கண்டு இல்லாட்டியும் கூட, ஜஸ்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து கேட்கறது எங்களுக்கு வந்து ஒரு 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 எங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். அப்ப அந்த மாரியான ட்ரோமா சர்க்கிள் யாருக்கெல்லாம் இது ஏற்படுதுன்னு பார்த்து, அந்த சர்க்கிளுக்குள்ள ம் அ யாரெல்லாம் இருக்கிறான்றது கண்டுபிடிச்சு, அவங்கள்ட்ட இருந்து நாங்க ஹெல்ப் கேட்போம். இப்ப நம்மளால செய்ய முடிஞ்ச விஷயத்தையெல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம். ஒண்ணும் சரி வரையில. நானா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். வெளிய வர முடியல. ஃபேமிலி லெவலுக்குள்ள ஹெல்ப் கேட்டேன். அப்பயும் எனக்கு சரி வரையில. வெளியால போய் கொஞ்சம் ட்ரோமா லெவல்ல இந்த இது மாரி சம்பவம் ஏற்பட்ட ஆட்கள் மூலமா ஹெல்ப் கேட்டு பார்த்தேன். அப்பயும் சரி வரையில. எனக்கு இந்த பிரச்சனை உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. என்னோட டே டு டே லைஃப்ப வந்து ரன் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன நான் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா, அதுக்கு நான் தயாரா இல்ல. உதாரணமா நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ற ஆளா இருந்தா, எனக்கு அடிக்கடி மரணங்களோட வந்து டீல் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப எனக்கு அது கஷ்டமா இருக்குது. அல்ல நான் ஒரு கேரரா இருக்கேன். ஒரு ஃபேமிலியில வயது போன நிறைய பேர் உறவினர்கள் இருக்காங்க. அவங்கள ஒரு மெயினா கேர் பண்ற ஒரு ஆளா நான் இருக்கேன்டா, அவங்க ஒருவேளை ஒரு வயது போய் வந்து இறக்கும் பொழுது, அல்லது ஒரு நோயால அவங்க இறக்கும் பொழுது வந்து அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லாம இருக்குது என்ற மாதிரியான விஷயங்கள். அல்லது நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணி தான் நான் வேலைக்கு போக வேண்டி இருக்குது. எனக்கு அந்த ட்ராவலிங் பயமா இருக்குது. எனக்கு போகவே பயமா இருக்குது. ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவேணும்னு பயமா இருக்குது. அப்ப அந்த விஷயத்துல என்னால வெளியே வர முடியல. என்னால எதுவுமே பண்ணி வெளியே வர முடியல. தயவு செய்து மென்டல் ஹெல்த் ஃபெசிலிட்டிய நாடுறதுக்கு வெட்கப்படாதீங்க. மேபி நீங்க ஒரு கவுன்சிலிங்குக்கு போகலாம். அல்லது ஒரு மென்டல் ஹெல்த் நர்சிங்கோ அல்லது ஒரு சைக்காட்ரிக்கோ இந்த இந்த மாதிரியான லெவலுக்கு போறதுக்கு தயவு செய்து வெட்கப்பட வேண்டாம். இதுல எந்த ஒரு வெட்கமுமே இல்லை. இப்போ நம்ம எங்களோட உடம்புக்கு ஒரு நோய் வருதுன்னு சொன்னா நாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து எடுக்கிறோம். அப்படித்தானே? அதே மாதிரி ஒன்றுதான் இதுவும். இதுல வந்து ஒரு புதினம் ஒன்றும் இல்லை. இதுல ஒரு வெட்கப்படுறதுக்கு அவமானப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உண்மையில நிறைய ட்ரோமாஸ் வந்து ஹீல் ஆகாமலே இருக்கிறதுக்கு காரணம் அதுல அதோட ஸ்டிக்மா. இதை பற்றி வெளியே கதைச்சா வெக்கமா இருக்குது. இதெல்லாம் போய் இப்ப நான் வந்து ஒரு நர்ஸா இருக்கிறேன். எனக்கு டிரைவிங்கே பண்ண தெரியாது. அதுக்கு காரணம் வந்து இப்படி நான் ஆக்சிடென்ட் ஆகுனதுனால எனக்கு பயம்ன்ட்டு சொன்னா ஆக்கள் சிரிப்பாங்க தானே. அப்ப அந்த காரணத்தால எனக்கு அந்த 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 விஷயத்துல இருந்து எனக்கு வெளியே வர முடியல. என்ன வெக்கம். அதே நேரம் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றதையும் வெளியே சொல்ல தெரியல. வெக்கம். அப்படி இந்த வெக்கத்தை விட்டு வெளியால வந்து உதவி கேட்கணும். உங்களோட உதவி அடுத்த லெவல்ல இருக்கணும். எங்க என்று சொன்னா மென்டல் ஹெல்த்துக்குள்ள உள்ள யாராவது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாஃபா இருக்கலாம், அல்லது எங்களுக்கு நண்பர்களா இருக்கலாம், அல்லது ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னா கூட
அதுக்குரிய சரியான வழிமுறைகள் மூலமா அந்த சரியான அந்த சேவைகள் மூலமா வந்து அந்த மென்டல் ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு போயோ அல்லது ஆன்லைனில் இப்போ நிறைய வகைகள் எல்லாம் இருக்குது. ஆன்லைனில் கன்சல்டேஷன் அப்படிலாம் இருக்குது. அப்படியான என்ன சர்வீஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதுகளுக்குள்ளே போய் எங்களோட ட்ரோமாவை வந்து ஹீல் பண்ணணும். எந்த அளவுக்கு குயிக்காக ஹீல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எங்களோட பிற்கால வாழ்க்கையும் வந்து ட்ரோமா குறைவான லைஃபாக இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியானதாக இருக்கும். எங்களுக்கு மட்டுமாண்டு இல்லை, ஒருவேளை எங்களை சார்ந்தவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ட்ரோமாஸ் நடந்திருக்கலாம். அப்படி நடந்திருந்தால் அவங்கள வந்து அந்த ட்ரோமாவிலேருந்து ஹீல் ஆகுறதுக்கு நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணலாம். இந்த வீடியோவில் இன்றைக்கு சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு என்னை பர்சனலாக தெரியுமென்று சொன்னால் என்னோட பர்சனலாக நீங்கள் என்னோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் சொல்லுங்கள். என்னோட டைமை பார்த்து நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மற்றது வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மென்டல் ஹெல்த் அவேர்னஸை வந்து எங்களோட சொசைட்டிக்கு பரவுறதுக்கு. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.